ஜோதிர்லதா கிரிஜா அவர்களின் சிறுகதை மாமியாளுக்கு ஒரு சேதி. தன் மன வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை கட்டம் நேரும் என்று கல்பனா நினைத்தே பார்த்ததில்லை. முதல் கரு அவளுள் உற்பத்தியானதும் எல்லா பெண்களையும் போல் அவளும் வானத்தில் பறக்காத குறையாக மகிழ்ச்சியில் திளைக்கலானாள். அவளுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகளே ஆகியிருந்தன. அவள் கருவுற்றது அதிவிரைவாகவும் இல்லை, தாமதமாகவும் இல்லை என்பது அவளுக்கு ஓரளவு நிம்மதியை தந்ததென்னவோ உண்மை. அலுவலக பணியாக வேற்றூர் சென்றிருந்த கணவன் திரும்பி வந்ததும் முதலில் அவனிடம்தான் அதை சொல்ல வேண்டும் என்று எண்ணியிருந்தாள். ஆனால் அதற்கும் முன்னதாய் அவள் மாமியார் அதை கண்டுபிடித்து கேட்டுவிட்டாள். ஒப்புக்கொண்டு தலை கவிழ்ந்து வெட்கப்படுவதை தவிர அவளுக்கு வேறு வழி இல்லாமல் போயிற்று. போய் ஸ்கேன் எடுத்து பார்த்திடலாம் என்று அவள் மாமியார் தொடர்ந்ததும் கல்பனா அவளது குரலில் புலப்பட்ட வேறுபாடான ஒளியால் சன்னமாய் திடுக்கிட்டாள். அவரும் வந்துடட்டுமே அத்தை, அதுக்கு அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமே, ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையான்னு என்று பதில் அளித்த அவளை அவள் மாமியார் உணர்ச்சியற்ற பார்வையால் ஏறிட்டாள். அதுக்கும் அவன் வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அவன் வர்றதுக்கு ஒன்னும் நாம காத்திருக்க வேணாம். இன்னைக்கே சம்பந்தப்பட்ட டாக்டருக்கு போன் பண்ணி தேதி வாங்கு. அவசரம்னு சொல்லி இன்னைக்கே கூட வாங்குறதுக்கு வழிய பாரு. அவர் வந்து கோவிச்சுக்கிட்டாருன்னா என்ன செய்யறது அத்தை? என்னையத்தான் கோவிப்பாரு. நான் வர்றதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? கேட்டான்னா அத்தை தான் அவசரப்படுத்தி கூட்டிட்டு போச்சுன்னு என் மேல பழிய போடு. உனக்கு சொல்லியா தரணும்? கல்பனாவுக்கு வாயடைத்து போயிற்று. கல்பனா ஓர் அரசு அலுவலகத்தில் எழுத்தாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தாள். படிப்பறிவு இல்லாதவர்களில் கூட பெரும்பாலோர் ஸ்கேன் போன்ற ஆங்கில சொற்களை பயன்படுத்துகிற அளவுக்கு விவரமாக இருப்பது பற்றிய வியப்புடன் அவளது பார்வை தன் மாமியார் மீது படிந்திருந்தது. அப்படி என்ன அத்தை அவசரம்? அவரும் வந்துடட்டுமே, இன்னும் 2 நாள்ல வந்துட போறாரு. நேத்து கூட என்னோட போன்ல பேசினப்போ சொன்னாரே. எல்லாம் காரணமாத்தான் சொல்றேன். அவன் வர்றதுக்கு முந்தி ஸ்கேன் பண்ணி பார்த்துடணும். அவன் வந்தா ஏதாச்சும் வம்பு வழக்கு பண்ணுவான். அவளுக்கு பாதிக்கு மேல் புரிந்துவிட்டது. எதுக்கு அத்தை வம்பு வழக்குன்னெல்லாம் பெரிய பெரிய வார்த்தை சொல்றீங்க? எனக்கு விளங்கல்ல. எதுக்காக அவர் அப்படி செய்யணும் என்று வினவிய கல்பனா குரலிலும் முகத்திலும் வியப்பு காட்டி தன் மாமியாரை நோக்கினாள். இத பாரு, புரியாத மாதிரி பேசாத. பொம்பளை பிள்ளையா இருந்தா வேணாம், அது இந்த வீட்டுக்கு. அதுக்காகத்தான் சொல்றேன். அவள் ஊகித்து கொண்ட விஷயம்தான் என்றாலும் மனதுக்குள் ஒரு திடுக்கீடு இருந்தது. அப்படின்னா அபாஷன் பண்ணிடலாம்னு சொல்றதா இருக்கீங்களா என்ன? பின்ன இந்த குடும்பத்துக்கு பொம்பளை பிள்ளை வேணவே வேணாம். கல்பனா தன் மாமியாரை அதுவரை ஒரு சொல் கூட எதிர்த்து பேசியதே இல்லை. இயல்பாகவே அவள் கொஞ்சம் சாது என்பதோடு மட்டுமல்லாமல் அவள் அம்மாவின் அறிவுரையும் அதுவாகத்தான் இருந்தது. உன்னால் முடிந்த அளவுக்கு மாமியாரை எதற்கும் எதிர்த்து பேசாதே, அப்போதுதான் குடும்ப வாழ்க்கை அமைதியாய் போகும் என்பதுதான் அவள் படித்து படித்து கல்பனாவுக்கு சொல்லியிருந்த அறிவுரை. ஆனால் அதற்காக இவ்வளவு பெரிய விஷயத்தில் வாயை மூடி கொண்டிருக்க அவளால் இயலாமல் போயிற்று. ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? பொம்பளை பிள்ளையா இருந்தா அவ கல்யாணத்துக்கு 1000கணக்குல செலவாகுமேங்கிறதாலயா? அதேதான். அதுக்கு என்ன செய்யறதாம்? எங்க அப்பா கூடத்தான் உங்களுக்கு 50,000 வரதட்சணை கொடுத்தாரு. சொல்லி காட்டுறதுக்கு சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தியாக்கும். அதுக்கு நாங்க என்ன செய்யறது? உன்னோட நாத்தனார் கல்யாணத்துக்கு நாங்க கொடுத்த வரதட்சணையை பின்ன எப்படி வசூல் பண்றதாம்? சரியத்த, ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக ஒரு உசுர அழிக்க நான் ஒரு நாளும் ஒத்துக்க முடியாது அத்தை. நீ என்ன ஒத்துக்கிறது? அவன் வரட்டும், அவன்கிட்ட பேசி ஒத்துக்க வைக்கிறேன். அவர் ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு நான் ஒத்துக்கவே முடியாது. பொம்பளை பிள்ளையாவது ஆம்பளை பிள்ளையாவது ஆண்டவன் படைப்பில் எல்லோருமே சமந்தானா அத்தை? தவிர அது பெண்ணா இருந்துச்சுன்னா அது ஏன் தப்பில்ல.
அதுக்கு அத்தான் தான் பொறுப்பு. ஸ்கேன் கீன்னு தெரிஞ்சு வச்சுக்கிற உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கணுமே. இத பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த அடாவடித்தனமான பேச்செல்லாம் வேணாம். நீ இப்பவே டாக்டரோட பேசி தேதி வாங்குற. முடியாது அத்தை, முடியாதுன்னா முடியாது என்று தன் இயல்புக்கு மாறாய் குரலை உயர்த்தி கத்திய கல்பனா தன் அறைக்குள் புகுந்து கட்டிலில் படுத்துக்கொண்டாள். அடுத்த 2 நாட்களிலும் மாமியார் மருமகளிடையே பேச்சுவார்த்தையே இல்லை. அவசியத்துக்கு மட்டும் ஒற்றை இரட்டை சொற்பரிமாற்றம் செய்து கொண்டார்கள். 2 நாட்கள் கழிந்தது. ஞாயிறு அன்று காலையில் தனசேகரன் அலுவலக பயணம் முடிந்து திரும்பி வந்தான். அவன் காப்பி குடித்து முடிக்க காத்திருந்த மாமியார், டே சேகர், கல்பனா உண்டாயிருக்காடா, உனக்கு சொல்லியாச்சா என்று தன் மருமகளை ஓரத்து பார்வை பார்த்து கொண்டே கூறினாள். முந்தின நாள் நடந்ததையெல்லாம் கல்பனா தொலைபேசியில் அவனுக்கு தெரிவித்ததோடு தனக்கு இன்னும் விஷயம் தெரியாது என்றே அம்மாவிடம் சொல்லுமாறு அவனுக்கு கூறியிருந்தாள். இன்னும் எனக்கு அவ எதுவும் சொல்லலையேம்மா. அப்படியா, சரி இருக்கட்டும், ஸ்கேன் பண்ணி பார்த்துடணும்டா. பொம்பளை பிள்ளைனா வேணாம், அதுக்குத்தான் நான் டாக்டர் கிட்ட போலான்னு கூப்பிட்டேன். வரமாட்டேன்னுட்டா. இன்னைக்கு போயிட்டு வந்துடணும். அவன் முகத்தில் எதையும் காட்டாமல் கல்பனாவின் புறம் பார்த்தான். கல்பனா 2 நொடிகள் மௌனமாக இருந்த பின் தொண்டையை சிறுமிக் கொண்டாள். அத்தே, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அத்தே? என்னது, சொல்லு. ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னா இப்ப என்னோட பிரச்சனைக்கே நீங்க தான் அத்தை முழுக்க முழுக்க காரணமுங்கிறதை புரிஞ்சுப்பீங்க. என்னது, நானா? என்னடி சொல்ற? புரியும்படி சொல்லு. வர்றேன். 50-55 வருஷத்துக்கு முந்தி நீங்க பிறந்தப்ப உங்க அப்பாவும் அம்மாவும் பொம்பளை புள்ள வேணான்னு உங்களை கருவிலேயே அழிச்சிருந்தாங்கன்னா இப்ப என் முன்னாடி உசுரோட நின்னுக்கிட்டு இருக்க மாட்டீங்கல்ல, ஒரு மகனை பெத்திருக்க மாட்டீங்கல்ல, நானும் அவருக்கு வாக்கப்பட்டிருக்க மாட்டேன்னுல்ல. பொம்பளை புள்ளையா இருந்தா அழிச்சிடலாம்னு சொல்ல உங்களுக்கு சந்தர்ப்பமே கிடைச்சிருக்காதுல்ல. இத்தனை கேள்விகளையும் வரிசையாய் அடுக்கிய மருமகளை அவள் மாமியார் ஆச்சரியத்துடன் பார்த்தபடி இருந்தாள். என்ன பதிலே பேசாம இருக்கீங்க? அவள் மாமியாரால் பதில் சொல்ல முடியாமல் தான் போனது. தனசேகரன் தலையை கவிழ்ந்து கொண்டான், பொங்கி வழிந்த சிரிப்பை அடக்குவதற்காக.